வீட்டில் இருக்கும் ஒரு பெண்ணால் என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு பெண்ணால் ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தையே மாற்ற முடியும் என்கிறார் சாணக்கியர். சமையலறையில் சுழலும் கைகள் சரித்திரம் படைக்க வேண்டாமா? 4 சுவற்றுக்குள் இருக்கும் நீங்கள் 4 ஆண்டுகளில் உலகமே வியக்கும் சாதனை பெண்ணாக மாற முடியும். ஆனால் அந்த வெற்றியை அடைய சாணக்கியர் கூறும் வழிகள் மிக ரகசியமானவை. அந்த ரகசியங்களுக்குள் செல்வதற்கு முன்னால் உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு பெண் சாதிக்க தடையாக இருப்பது ஆப்ஷன் ஏ அவளது சூழ்நிலையா, அல்லது ஆப்ஷன் பி அவளது பயமா? உங்க பதில் ஏ அல்லது பீனு? இப்போதே கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன். வீடியோக்குள் போகும் முன் ஒரு சின்ன உதவி நண்பர்களே, நீங்க இன்னும் நம்ம ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக கீழே இருக்கிற ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற அந்த ஒரு கிளிக்கு தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேரை ரீச் ஆக உதவும். மேலும் டெய்லி இப்படிப்பட்ட வீடியோஸ் வேண்டும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலை கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டும் இருக்கு. உங்க சப்போர்ட் தான் நம்ம வளர்ச்சி. சரி, இப்போ வீடியோக்குள் போலாம். இப்போது உலகமே வியக்கும் சாதனை பெண்ணாக உங்களை மாற்றப்போகும் அந்த 8 ரகசிய சூட்சுமங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். குறிப்பாக அந்த 8வது ரகசியம், அதுதான் ஒரு பெண்ணின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய மகா ரகசியம். வாருங்கள் அந்த ரகசியங்களை விரிவாக பார்ப்போம். ரகசியம் 1, நேரத்தின் ரகசியம். சாணக்கியர் மிகத் தெளிவாக கூறுகிறார், நேரத்தை வீணாக்குபவன் தன் வாழ்க்கையையே வீணாக்குபவன். ஒரு இல்லத்தரசியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய சவால் நேர மேலாண்மைதான். காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் உழைப்பதிலேயே உங்கள் நேரம் கரைந்து போகலாம். ஆனால் ஒரு சாதனை பெண்ணாக மாறத் துடிக்கும் நீங்கள் நேரத்தை ஒரு முதலீடாக பார்க்க வேண்டும். தேவையற்ற வீண் அரட்டைகள், செல்போனில் நேரத்தை வீணடிப்பது மற்றும் சீரியல்கள் போன்ற உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் விஷயங்களை துணிச்சலாக தவிர்த்து விடுங்கள். ஒரு நாளைக்கு வெறும் 2 மணி நேரத்தை மட்டும் உங்களது கனவுக்காகவும் புதிய திறமைகளை வளர்ப்பதற்காகவும் ஒதுக்குங்கள். இந்த 2 மணி நேரம் இன்று சிறியதாகத் தோன்றலாம், ஆனால் சில ஆண்டுகளில் இது உங்களை ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவோராகவோ அல்லது ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கும் ஆற்றல் கொண்ட பெண்ணாகவோ மாற்றும். காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை, அதை சரியாக பயன்படுத்துபவளை மட்டுமே உலகம் கொண்டாடும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்களது ஒரு நாள் பொழுதில் உங்கள் கனவுக்காக நீங்கள் எவ்வளவு நேரத்தை ஒதுக்க திட்டமிட்டுள்ளீர்கள்? 1 மணி நேரமா அல்லது 2 மணி நேரமா? கமெண்டில் சொல்லுங்கள். ரகசியம் 2, ரகசியம் காத்தல். சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறார். ஒரு காரியம் முழுமை பெறும் வரை அதை பற்றிய ரகசியத்தை எவரிடமும் வெளிப்படுத்தக்கூடாது. இது சாதனை பெண்ணாக மாறத் துடிக்கும் ஒவ்வொரு இல்லத்தரசியும் தன் மனதில் ஆழமாக பதிக்க வேண்டிய ஒரு சூட்சுமம். பொதுவாகவே நமக்கு ஏதாவது ஒரு புதிய யோசனை வந்தாலோ அல்லது ஒரு சிறிய முன்னேற்றம் தெரிந்தாலோ அதை உடனே தோழிகளிடமோ அல்லது உறவினர்களிடமோ பகிர்ந்து கொள்ளத் தோன்றும். ஆனால் அங்கேயேதான் நாம் முதல் தவற்றை செய்கிறோம். நீங்கள் உங்கள் லட்சியத்தை பற்றி மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது 2 விஷயங்கள் நடக்கும். 1, உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக, உன்னால் இதெல்லாம் முடியுமா, இதற்கெல்லாம் ஏன் நேரத்தை வீணடிக்கிறாய் என்று எதிர்மறையான கருத்துக்களை கூறி உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்க பார்ப்பார்கள். 2, உங்கள் திட்டத்தை மற்றவர்களிடம் சொல்லிவிட்டாலே அந்த வேலையை முடித்துவிட்டது போன்ற ஒரு போலியான மனநிறைவு உங்களுக்குள் உருவாகிவிடும். இது உழைப்பின் வேகத்தை குறைத்துவிடும். அதனாலதான் சாணக்கியர் கூறுகிறார், உங்கள் உழைப்பு சத்தமில்லாமல் இருக்கட்டும், உங்கள் வெற்றி இந்த உலகிற்கு சத்தமாகச் சொல்லட்டும் என்று. நீங்கள் என்ன தொழில் தொடங்கப் போகிறீர்கள், நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள், உங்கள் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை உங்கள் செயல்கள் முடிவெடுக்கட்டும். உங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் சாதிக்க தயாராகும் வரை உங்கள் மௌனமே உங்களின் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கட்டும். மௌனமாகச் செயல்படும் பெண்ணையே காலம் ஒரு முறை திரும்பி பார்க்கும். ரகசியம் 3, பொருளாதார சுதந்திரம். சாணக்கியர் கூறுகிறார், பணம் இல்லாதவனுக்கு நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, ஏன் இந்த உலகமே இல்லை. ஒரு பெண் வீட்டிலிருந்து சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அவளுக்கு முதல் தடையாக இருப்பது பொருளாதார தட்டுப்பாடுதான். ஆனால் சாணக்கியரின் சூட்சுமம் என்னவென்றால், இருக்கும் சிறு தொகையை வைத்து எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவது என்பதுதான். ஒரு இல்லத்தரசியாக குடும்பத்தின் ஒவ்வொரு தேவையையும் கவனிக்கும் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு தனி சேமிப்பை உருவாக்க வேண்டும்.
சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்கும் ஒரு ரூபாய்க்கு சமம். உங்கள் சேமிப்பை வெறும் பீரோவில் பூட்டி வைக்காமல் அதை ஒரு சிறு தொழிலாகவோ அல்லது ஒரு பயனுள்ள முதலீடாகவோ மாற்றக் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் உங்கள் சொந்தக் காலில் நிற்கும்போதுதான் இந்த உலகம் உங்களை ஒரு சாதனை பெண்ணாக அங்கீகரிக்கும். பொருளாதார பலம் கொண்ட பெண்ணை எவராலும் வீழ்த்த முடியாது. அப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு பெண்ணுக்கு தன் சொந்த உழைப்பில் கிடைக்கும் வருமானம் அவசியமா? உங்களின் கருத்தை ஆம் அல்லது இல்லை என கமெண்ட் செய்யுங்கள். ரகசியம் 4. தொடர் கற்றல். சாணக்கியர் கூறுகிறார், அறிவே உலகின் மிகப்பெரிய பலம். கற்றறிந்த ஒரு பெண்ணை எவராலும் வஞ்சிக்க முடியாது. பல பெண்கள் திருமணத்திற்கு பிறகு தனது படிப்பும் கற்றலும் முடிந்துவிட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு சாதனை பெண்ணின் உண்மையான பயணம் அங்கிருந்துதான் தொடங்குகிறது. வீட்டில் இருக்கும் நேரத்தை வெறும் வேலைகளுக்கு மட்டும் ஒதுக்காமல் தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இன்று இணையதளம் உங்கள் கைகளில் இருக்கிறது. ஒரு புதிய மொழியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிசினஸ் நுணுக்கங்களாக இருக்கட்டும், அல்லது உங்கள் துறை சார்ந்த புதிய தகவல்களாக இருக்கட்டும், எப்போதும் எதையாவது கற்றுக்கொண்டே இருங்கள். கற்ற கல்வி ஒருபோதும் வீண் போகாது. நீங்கள் எந்த அளவுக்கு அறிவை வளர்த்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் தன்னம்பிக்கை வளரும். அறிவுள்ள ஒரு பெண் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, அவள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உலகத்தையே வியக்க வைக்கும். உங்கள் மூளையை தீட்டினால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். ரகசியம் 5. பேச்சுத்திறன். சாணக்கியர் கூறுகிறார், ஒருவருடைய நாக்கில்தான் அமிர்தமும் இருக்கிறது, விஷமும் இருக்கிறது. ஒரு பெண் உலகமே வியக்கும் சாதனையை செய்ய வேண்டுமானால் அவள் தனது சொல்லாற்றலை ஒரு கூர்மையான ஆயுதமாக பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். பல நேரங்களில் இல்லத்தரசிகள் தங்களின் திறமையை வெளிப்படுத்த தயங்குவதற்கு காரணம் சரியான முறையில் பேசத் தெரியாததுதான். ஆனால் சாணக்கிய நீதியின்படி ஒரு சாதனை பெண்ணின் பேச்சு மற்றவர்களை காயப்படுத்தாமல் அதே சமயம் அவளது இலக்கை நோக்கிய ஆளுமையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு எங்கே பேச வேண்டும், எங்கே மௌனமாக இருக்க வேண்டும் என்கிற விவேகத்தை பழகுங்கள். உங்கள் பேச்சு மற்றவர்களுக்கு நம்பிக்கையை தர வேண்டும். ஒரு தொழிலைத் தொடங்கினாலும் அல்லது ஒரு புதிய முயற்சியை எடுத்தாலும் உங்கள் வார்த்தைகளே மற்றவர்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். யாரையும் புண்படுத்தாமல் காரியம் சாதிப்பவளே உண்மையான புத்திசாலி. இனிமையான பேச்சால் பகைவனையும் நண்பனாக்க முடியும். அதே நேரத்தில் உங்கள் உரிமைகள் மறுக்கப்படும்போது அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் வார்த்தைகளில் உறுதியும் தெளிவும் இருக்க வேண்டும். வீட்டில் இருந்தபடியே உங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் நேர்த்தியாகவும் முன்வைக்க பழகிக்கொண்டால் இந்த உலகம் உங்களை காது கொடுத்து கேட்கத் தொடங்கும். உங்கள் பேச்சே உங்கள் வெற்றிக்கான முதல் படிக்கட்டு. ரகசியம் 6. பயத்தை வெல்லுதல். சாணக்கியர் கூறுகிறார், பயம் உங்களை நெருங்கும் முன்பே அதை அடித்து நொறுக்குங்கள். ஒருவேளை பயம் உங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டால் அதை எதிர்கொண்டு அழித்து விடுங்கள். ஒரு இல்லத்தரசி சாதிக்க நினைக்கும் போது அவளுக்கு வரும் மிகப்பெரிய எதிரி வெளியுலகம் அல்ல, அவளுக்குள் இருக்கும் பயம்தான். நம்மால் முடியுமா? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? தோற்றுவிட்டால் என்ன செய்வது? இந்த 3 கேள்விகள்தான் பல கோடிக்கணக்கான பெண்களின் கனவுகளை சமையலறைக்குள்ளேயே புதைத்து விடுகின்றன. ஆனால் ஒரு சாதனை பெண் இந்த பயத்தை ஒருபோதும் தன் தலைக்கு மேல் ஏற விடமாட்டாள். சாணக்கியரின் தத்துவப்படி பயம் என்பது ஒரு மாயை. நீங்கள் எதைக் கண்டு பயப்படுகிறீர்களோ அதை நோக்கி ஒருமுறை துணிச்சலாக அடியெடுத்து வையுங்கள். அந்த பயம் தானாகவே மறைந்துவிடும். வீட்டில் இருந்து கொண்டே ஒரு சிறு முயற்சியை தொடங்கும் பொழுது தடைகள் வரலாம், கேலிகள் வரலாம். ஆனால் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, நான் முயற்சி செய்வேன் என்ற மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அச்சமில்லாத பெண்ணே அதிகாரத்திற்கு தகுதியானவள். இந்த உலகம் துணிச்சலானவர்களுக்கு மட்டுமே கதவுகளை திறக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் அந்த ஒரு துணிச்சலான முடிவுதான் நாளை உலகமே உங்களை வியந்து பார்க்கும் ஒரு சரித்திரத்திற்கு வித்தாக அமையும். பயத்தை தூக்கி எறியுங்கள். பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நிமிர்ந்து நில்லுங்கள். அப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சியை தொடங்க பயப்படுகிறீர்களா? அந்த பயத்தை தாண்டி சாதிக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது? 1 முதல் 10 வரை ரேட்டிங் கொடுங்கள். ரகசியம் 7. சுய ஒழுக்கம் மற்றும் உடல் ஆரோக்கியம். சாணக்கியர் கூறுகிறார், தன்னை ஆளத் தெரிந்தவளே இந்த உலகையும் ஆளத் தகுதியானவள். ஒரு இல்லத்தரசி சாதிக்கத் துடிக்கும்போது
அவளது மிகப்பெரிய பலமாகவும் பலவீனமாகவும் இருப்பது அவளது உடல்நலமும் மன உறுதியும்தான். குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்காக ஓடி ஓடி உழைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மறப்பதுதான் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒருவரால் மன உறுதியுடன் எந்த பெரிய இலக்கையும் நோக்கி பயணிக்க முடியாது. தினமும் அதிகாலையில் எழுவது, சரியான உணவை உட்கொள்வது மற்றும் ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது போன்ற சிறிய மாற்றங்களைச் செய்யுங்கள். சுய ஒழுக்கம் என்பது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக் கொள்ளும் சுதந்திரம். உங்களை நீங்களே ஒரு கட்டுக்கோப்பிற்குள் கொண்டு வரும்பொழுது உங்கள் மூளை இன்னும் கூர்மையாகும், உங்கள் செயல்களில் வேகம் கூடும். ஒரு முறையான திட்டமிடலும் தளராத ஒழுக்கமும் கொண்ட பெண் சாதாரண வீட்டிலிருந்து புறப்பட்டு உலக அரங்கில் வெற்றி கொடியை நாட்டுவாள். உங்கள் உடலையும் மனதையும் செதுக்குங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். ரகசியம் 8. உயர்ந்த எண்ணம் மற்றும் ஆளுமை. சாணக்கியர் தனது நீதியின் சிகரமாக கூறுவது இதைத்தான். எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு உயர்ந்ததாகவே ஒருவனது வாழ்க்கையும் அமையும். பல இல்லத்தரசிகள் தங்களை தாங்களே ஒரு சிறிய வட்டத்திற்குள் சுருக்கிக் கொள்கிறார்கள். நான் வெறும் சமையல் செய்பவள், வீட்டை பராமரிப்பவள் என்று நீங்கள் உங்களை நினைத்தால் உலகம் உங்களை அப்படித்தான் பார்க்கும். ஆனால் நான் ஒரு சாதனை பெண், என்னால் எதையும் மாற்ற முடியும் என்று நீங்கள் நம்பத் தொடங்கும் வினாடியே உங்கள் ஆளுமை மாறத் தொடங்கும். சாணக்கியரின் தத்துவப்படி ஒரு பெண் வெறும் குடும்பத் தலைவி மட்டுமல்ல, அவள் ஒரு சாம்ராஜ்யத்தின் ஆணிவேர். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் பார்வை உலக அரங்கின் மீது இருக்க வேண்டும். உங்கள் கனவுகள் பெரிதாக இருக்கட்டும். அதை நோக்கி நீங்கள் எடுக்கும் சிறு முயற்சிகளும் உங்களை ஒரு மிகப்பெரிய பிராண்டாக மாற்றும். உங்களை நீங்கள் ஒரு வெற்றியாளராக பாருங்கள். அப்போதுதான் மற்றவர்களும் உங்களை மதித்து போற்றுவார்கள். கடைசி ரகசியம் இதுதான். உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. நீங்கள் வீழ்ந்து விடுவோம் என்று பயப்படாத வரை. இந்த 8 ரகசியங்களையும் உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக மாற்றிக்கொண்டால் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே உலகமே வியக்கும் ஒரு மகா சக்தியாக உருவெடுப்பீர்கள். உங்கள் பயணம் இன்று முதல் தொடங்கட்டும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்களை ஒரு சாதாரண இல்லத்தரசி என்று உலகம் பார்ப்பதா அல்லது சாதனை பெண் என்று உலகம் கொண்டாடுவதா? நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? உங்கள் பதிலை ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள். சகோதரிகளே, சாணக்கியர் சொன்ன இந்த 8 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல. அவை உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் மந்திரங்கள். 4 சுவற்றுக்குள் உங்கள் திறமைகளை முடக்கிவிடாதீர்கள். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சிதான் நாளை பல ஆயிரம் பெண்களுக்கு முன்னுதாரணமாக மாறப்போகிறது. சமையலறையிலிருந்து சரித்திரம் படைத்தவர்கள் ஏராளம். அந்த பட்டியலில் உங்கள் பெயரும் இடம்பெற வேண்டிய நேரம் இது. சாணக்கியர் கூறியது போல நிமிர்ந்து நில்லுங்கள், எதற்கும் அஞ்சாதீர்கள். உங்கள் உழைப்பும் இந்த 8 சூட்சுமங்களும் உங்களை உலகமே வியக்கும் சாதனை பெண்ணாக மாற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு சிறு நெருப்பை உண்டாக்கியிருந்தால் அதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் சாதிக்க நீங்கள் ஒரு பாலமாக இருங்கள். இது போன்ற வாழ்வியல் உண்மைகளையும் வெற்றிக்கான ரகசியங்களையும் தொடர்ந்து பெற நமது ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் வெற்றி பயணம் இன்று முதல் தொடங்கட்டும். நன்றி.